நீங்க இரும்பு என்ன இருக்கு, நீ இரும்பை மட்டும் இரும்புங்கிறிய. நம்மள இரும்பு இருக்கா இல்லையா? உங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கி அப்படி எடுத்து வச்சு பார்த்தா அதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதுல உள்ள ஒரு தனிமத்தில் எது இருக்கு? இந்த 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான் கொண்ட அணுக்கள் அதுல இருக்கும். அதான் இரும்பு. வணங்குதா? நம்மள என்ன இருக்குது? இரும்பு இருக்குது. அந்த இரும்பு தான் ஹீமோகுளோபின்ங்கிற பேர்ல இருந்து கொண்டு உங்களுக்கு சிவப்பு அணுவெல்லாம் உண்டாக்குறது. சிகப்பு அணு, ரத்தத்துல சிகப்பு அணு இருக்குது. அதுக்கெல்லாம் எது காரணம்? இந்த ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் என்னவாகுது உங்களுக்கு? இரும்பு சத்துங்கிறான்ல. கீரையில கூட இரும்பு இருக்குங்கிறான் இல்லைங்க. சில பொருள்கள் இரும்பா இருக்கிறதுல இரும்புடைய அந்த அணு இருக்கு பாருங்க, அந்த அணு கூட அங்க இருக்குது. அதை திண்டா உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைச்சு போயிடும். அப்ப இந்த இரும்புங்கிறது இரும்புல மட்டும் இல்லை, இரும்புல நிறைய இருக்கிறது. இரும்புல நிறைய இருக்கே தவிர இரும்புங்கிறது இரும்புல மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட இருக்கு, ஆட்டுல இருக்கு, மாட்டுல இருக்கு, எல்லா ஜீவன்கள்லையும் இருக்குது, தாவரங்கள்ல இருக்கிறது. அது மாதிரி அதுல கூட இரும்பு சத்து இருப்பதாக நினைச்சிருக்கிறான், இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதே மாதிரி இரும்புல இன்னொரு பயன் என்னன்னு கேட்டா, தாவரங்கள் இருக்கு பாருங்களேன், தாவரங்கள்ல கூட இரும்பு சத்து இருக்குங்கிறான். அந்த இரும்பு சத்து இருக்கிறதுனாலதான் அதுக்கு நிறங்கள்லாம் கிடைக்கிறது. குளோரோபில் சொல்லி அது ஒரு சத்துகள் இருக்கிறது. அது இருந்தா தான் என்னவாகும் உங்களுக்கு? பச்சை நிறம், சிவப்பு நிறம், பழுக்கிறது, காய்க்கிறது, அதெல்லாம் அதுல கிடைக்கிறது. அப்ப இந்த இரும்பு என்பதுல எவ்வளவு பயன் இருக்கு? நிறைய பயன் இருக்குங்கிறான். நீங்க ஊசி, ஒரு குண்டூசி இரும்பு இல்லாம நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள இரும்பு இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? இந்த சட்டையை நீங்க தைக்கிறா இரும்பு ஊசி இல்லாம இப்படி இந்த சட்டை உண்டாயிருக்க முடியும்? இதுல பார்த்தா இரும்பு இருக்கும்ல. எதுல எடுத்தாலும் இரும்பு. இரும்பு இல்லாம உலகமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தையும் ஆட்டி படைச்சு அழிக்கிறதுக்கு உள்ள சக்தின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது எது? இரும்பு தானே. இரும்பு சக்தியை வச்சு தானே அந்த பெரிய பெரிய வெடிகுண்டு போக்குவரத்துலாம் கண்டுபிடிக்கணும். அதானே அது பிரஷர் பண்ணி அடைச்சு வச்சிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மருந்தையெல்லாம் கூட பிளாஸ்டிக் பையில போட்டா என்ன ஆகுறது? அப்ப அதெல்லாம் அதை அடைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் இரும்பு தேவைதானப்படுது. எல்லாம் ஒரு நட்டு, ஆணி, போல்ட் எதை எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு? இரும்புங்கிறது நம்ம வாழ்க்கையில நீக்கமா நிறைஞ்சிருக்கிறது. இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா, பூமியில் இரும்பு உண்டாக முடியுமா? முடியாதா? ஒரு அணு கூட உண்டாக முடியாது. ஒரு அணு கூட இந்த பூமி, சூரியன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள வெப்பத்தை கொண்டு உருவாக இயலாது என்று என்ன செய்யறான்? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான். இது இரும்பை இறக்கணுங்கிறான, இன்னும் இறக்குறதுக்கு என்ன இருக்குது? அந்த காலத்து மக்களுக்கு விளங்கி இருக்காது. ஏதோ இறக்குறாங்க, தந்தே சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இரும்பை தந்தோன்னு சொல்றதுக்கு பதிலா இரும்பை இறக்கணும்னு சொல்லிட்டான்னு அந்த காலத்து மக்கள் விளங்கி இருப்பாங்க. அப்படித்தான் தப்சீர்லாம் எழுதியிருக்கிறாங்க. இறக்கணும் என்றால் இறக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது. தப்சீர் கிதாபெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை குறை சொல்ல இயலாது. நம்ம அந்த காலத்துல நம்மளை பத்தி எழுதியிருப்போம். நம்ம அந்த காலத்துல இருந்தா நமக்கு புரிஞ்சபடிதான் நம்ம எழுதியிருப்போம். அவங்க என்ன எழுதி வச்சுட்டாங்க? இரும்பை இறக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறக்கணும் என்றால் இறக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் இறக்கணும் தான் சொல்றான். அவங்களுக்கு விளங்காததுனால ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய 1000 வருஷத்துக்கு முந்தைய தப்சீர் எழுதின ஆட்கள்லாம் அது இறக்கணும் என்றால் தந்தோம் வச்சுக்கிறோன்னு இரும்பு தந்திருக்கிறாங்க நமக்கு, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க அறிவை கொண்டு விளங்கி கொண்டு நம்பி விட்டார்கள். இறக்கணும் அல்ல, தந்தோன்னு வேற வார்த்தை சொல்ல மாட்டானா? தந்தோம்னு சொல்றது வேற வார்த்தை இருக்கும்போது இறக்கணும்னு தேவையில்லாம சொல்லுவானா? அப்படின்ற வகையில சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பேருண்மையை நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்ததா என்ன? இன்னும் சிலதை பாருங்க. நம்ம வாழுகிற இந்த பூமியில இந்த சூரிய குடும்பத்துல உள்ள அதிசயங்கள்ல, பல அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த சூரியனை பற்றி இல்ல ஒரு நாலேஜ். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? பூமி முதல்ல சூரியன் சுத்தி வருதுன்னு சொன்னாங்க. முதல் காலத்துல என்ன சொன்னாங்க? பூமி அப்படியே இருக்கிறது ஒரு இடத்துல அச்சடிச்சு முதல் தட்டண்டாங்க. ஒரு காலத்துல பூமி தட்டன்னு சொன்னான். தட்டன்னா என்ன அர்த்தம்? இப்படி போனா அங்கிட்டு போய் விழுந்துடணும், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். சில காலத்துல என்ன, நான் வாழ்ந்திருக்கிற நாட்டை தவிர மற்ற பக்கம் உலகமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். இவ்வளவுதான் உலகம் நினைச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தட்டேன்னு வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? இல்ல தட்டை இல்ல உருண்டா. உருண்டா இரவு பகல் எப்படி ஏற்படுது? அது பாட்டு இப்படி இருக்குதுல, சூரியன் இப்படி போயிட்டு போயிட்டு வருது. ஒரு காலத்துல சொன்னான். எப்படி சொன்னா? அது பாட்டு பூமி பாட்டு ஒரு இடத்துல அப்படி அந்த இடத்துல இருக்குது. சூரியன் என்ன செய்யுது? பூமியை சுத்தி ரவுண்ட் அடிக்குதுன்னா, அப்புறம் என்ன பண்ணா? சூரியன்லாம் ரவுண்ட் அடிக்கல, பூமி தான் ரவுண்ட் அடிக்குது. சூரியனை சுத்தது பூமி தானே தவிர சூரியன் பூமியை சுத்தல. அதைத்தான் இது நோக்கி ஓடுது. சூரியன் இந்த அருகே பூமி இருக்குன்னா இதுதான் அதை சுத்தி வருதே தவிர எது சுத்துறது இல்ல. சூரியன் இதை சுத்துறது இல்ல. இரவு பகல் ஏன் ஏற்படுதுன்னா பூமி அதுக்கு மாத்திக்கிறது. தன்னை என்ன செய்யுது? சூரியனுக்கு தகுந்த மாதிரி முகத்தை காட்டும் போது பகலா தெரிகிறது, முதுவை காட்டும் போது இரவா தெரிகிறது. ஒரு பாதி முகம் பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோமே, புரியுறதுக்காக வேண்டி. பூமியுடைய ஒரு பாதி முகம் ஒரு பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த சூரியனுக்கு அது முகத்தை காட்டினால் நம்ம பகலுங்கிறோம், முதுகை காட்டினா என்ன செய்யறோம்? இரவுங்கிறோம். எல்லாமே முதுகு, எல்லாமே முகம் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி.
அப்ப அப்படியே இப்படி இதுதான் பிறழுது. இது சுத்துறதுனாலதான் இரவு பகல். இங்க இருந்து லைட் அடிக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு பந்தை வச்சுக்கிட்டீங்க, பாதியில வெளிச்சம் படும் பாதியில படாது. இப்படி சுத்தினா இந்த பக்கம் படும் அந்த பக்கம் இருட்டா போயிடும். அப்ப என்ன இப்ப கண்டுபிடிச்சாங்க, பூமி வந்து சூரியனையும் சுத்துது தன்னை தானையும் சுத்துது. சூரியனை சுத்துறதுங்கிறது ஒரு வருஷம் ரவுண்ட் அடிச்சிடுறது, இது தன்னைத்தானே சுத்துறதுங்கிறது ஒரு நாள் 23, தன்னைத்தானே சுத்துறது 24 மணி நேரம், சரியா 23 மணி நேரம் சுற்றத்துல சுத்துது. இப்ப என்ன பண்றாங்க, அப்படி சொன்னா சூரியன் எப்படி இருக்குன்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா சூரியன் இருக்கவளம் கிடையாது, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றான், சூரியன் வந்து மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. சூரியன் என்ன பண்ணுதுங்கிறான், இப்ப கண்டுபிடிச்சு நவீன கண்டுபிடிப்புடைய முடிவு என்ன என்று சொன்னால், சூரியன் வந்து ஒரு இடத்தில் இருப்பது கிடையாது. அது என்ன செய்யுது, சாதாரண வேகத்துல போகல, 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. ஓடுதுன்னா நீங்கள் அந்த வேகத்துல ஓடுறீங்கன்னு அர்த்தம். சும்மா ஓடுது, அது இழுத்துக்கிட்டு தான் ஓடுது. எதை இழுத்துக்கிட்டு ஓடுது, இந்த பூமி இங்க இருக்குன்னா அது ஓடுற வேகத்துக்கு நம்மளும் ஓடுறோம். ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல, பூமி சூரியன் வந்து பூமியை இழுக்குது. பூமியை மட்டும் இழுக்கல, வியாழனை இழுக்கிறது, புதனை இழுக்கிறது, செவ்வாயை இழுக்கிறது, சுக்கிரனை இழுக்கிறது, எல்லா விதமான கோள்களையும் என்ன செய்யுது, இழுத்துக்கிட்டே ஓடுது. 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. அது அந்த ஓட்டத்தோட இதுவும் சேர்ந்து ஓடுது. இதுக்கு தெரிகிறது இல்ல, நம்மளும் ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிருப்போம். இப்ப நம்மளும் நினைஞ்சிருப்போம், சூரியன் ஓடுறதுனால, சூரியனோட பூமி ஓடுறதுனால, நம்ம பூமியில இருக்கிறதுனால நம்மளும் இப்ப எவ்வளவு ஓடிட்டோம். இந்த ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருப்பீங்கல்ல, வந்து 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிட்டியா. நீங்க இங்க வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஓடி இருக்கிறீங்க, 9 லட்சம் கிலோமீட்டர் போயிட்டியே. சூரியன் அவ்வளவு தூரம் போயிடுச்சு. சூரியன் அவ்வளவு தூரம் போனா சும்மா போகல, பூமி இழுத்துக்கிட்டு தான் ஓடுது. அப்ப எப்படி ஓடுதுன்னு கேட்டா, இப்படி இழுக்குதா, இழுக்கவும் செய்யுது, அதே நேரத்தில் சுத்துறதை விட மாட்டேங்குது. அது சுத்துற வேலை இருக்குல்ல, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்ல, இப்படியே ஓடிக்கிட்டே சுத்துது, அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் போனா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர், அவ்வளவு இடம் எங்க இருக்குது, இந்த சூரியன் போறதுக்குள்ள இடம் எங்க அவ்வளவு இருக்குது, போய்கிட்டே இருக்கிறது. இப்ப சூரியன் ஓடுதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப குர்ஆனை எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், 13வது சூராவுல 2வது வசனம், 31வது சூராவுல 29வது வசனம், 35வது சூராவுல 13வது வசனம், 39வது சூராவுல 5வது வசனம், 36வது சூராவுல 38வது வசனம், இது எல்லாத்துலயும் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சூரியன் ஓடுது. எப்படி சொல்றான், ஒசஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் அவன் தன் வசத்தில் வைத்திருக்கிறான். குல்லுன் எஜ்ரி இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே ஒரே வாசனம். இத்தனை வசனத்துல என்ன செய்யறான், ஒரே வாசனத்துல சொல்றான். அதே மாதிரி யாசின் சூராவுல மூத்த நாளுக்கு ஓதுறோம்ல, அந்த யாசின் சூராவுல எல்லாம் சொல்லி காட்டுறான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் வந்து அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய மையத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் போய் முடிவடையவே இல்லை. அப்ப 36 சூராவுல 38 வசனத்துல சொல்றான், வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடுகிறது. சூரியன் ஓடு அப்படி நிக்குது, அதை போய் சுத்திட்டு வருதுன்னு நினைச்சீங்களப்பா, அதைத்தானே 1300 வருஷமா உலகத்துக்கு சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு தானே இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூரியன் கீழே ஓடுது, பூமி இழுத்துக்கிட்டு ஓடுதுன்னு. இது எப்படி அவருக்கு தெரியும், எப்படி 15 கோடி கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓடுது என்பதை அன்னைக்கு இருந்த அறிவை கொண்டு முகமது எப்படி சொல்லி இருப்பார். அப்ப சூரியன் ஓடுதுங்கிற இந்த ஞானத்தை என்ன செய்து திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறது. அப்ப சூரிய இதை படிச்சு பார்க்கணும், அதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சா இது சூரியன் ஓடுதுன்னு எப்படி சொன்னாரு. அந்த காலத்துல ரொட்டி மாதிரி தான் நினைச்சாங்க, சூரியன் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் இப்படித்தான் நினைச்சு வச்சிருந்தான். அந்த காலத்துல போயிட்டு சூரியன் ஓடுதுன்னா எப்படி சொல்ல முடியும், இது மனுஷனா சொல்லி இருப்பான், எந்த மனுஷனுக்கா அது தோண்டி இருக்குமா, எந்த மனிதனுக்கா அந்த காலத்துல வாழ்ந்த எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சொல்லியிருக்க ஏழுமா. எவன் இந்த சூரியனை படைச்சான் அவனுக்கு தான் சொல்ல முடியும், அவன் தான் ஓட விட்டவன். இது அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும், இன்னைக்கு வேண்டாம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது. அன்னைக்கு யாருக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ஒரே எவன் அதை ஓட விட்டு இருக்கிறானோ அந்த ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்ப சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை இந்த வார்த்தையை என்ன செய்து தனக்குத்தானே நிரூபித்து தனித்து விளங்குகிற அதிசயத்தை பார்க்கிறோம். இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரே இதுவா கடைசி வரைக்கும் போகாது. சில ஆளுக்கு என்ன இதை சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆக்கப்பட வேண்டும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும். உங்களுள்ள சில பேருக்கு புரியுதோ புரியலையோ, இது தாவாவுக்கு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள். அதனால என்ன செய்யறோம், சொல்றோம். ட்ரையா இருந்தா கூட இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறங்க. எது புரிஞ்சுக்கிறேன்னு, அடிப்படை சூரியன் ஓடுதுன்னு குர்ஆன்ல இருக்குது, இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர்ல ஓடுது, அதெல்லாம் உனக்கு தேவை வேணாம்.
விளங்காத ஆளுக்கு எதை விளங்கிக்கிறங்க? இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அன்னைக்கு குர்ஆன் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்து விளங்குற இஸ்லாத்தை புரிந்து நடக்கிற நன்மக்களாக